வெல்கம் டு வேலவர் ஃபார்ம்ஸ் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம வேலவர் ஃபார்ம்ஸ்லேயே நம்ம தயாரித்த கம்போஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் தான் என்னோடய கம்போஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான பின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மொத்தம் 3 பின்னு வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சது 90 நாள் ஆச்சு. இன்னையோட 90 நாள் ஆச்சு. ஃபுல்லாக போட்டது நல்லா மக்கி ஒரு கால்வாசி நல்லா மக்கிடுச்சு. இது நான் செகண்டாக போட்டது. இது நான் போட்டு ஒரு 60 நாள் ஆகுது. இதுவும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்பயும் நல்லா மக்கிடுச்சு. இது நான் தேர்ட், அதாவது அது ஃபுல்லான அப்புறம் நான் இதை போட ஆரம்பித்தது. இதுவும் இதில் தான் நான் இப்போ எல்லாமே போட்டுட்ருக்கேன். அதாவது தேர்ட், அதாவது இது வந்து நான் செகண்டாக போட்டது. அது கீழே பாருங்கள் நல்லா சேர்ந்து அது லிக்விட் சேர்ந்துருக்கு. இதுவும் நல்ல ஒரு ஃபர்டிலைசர் தான். எப்பயும் இதோட தனியாக வச்சுட்டு இதையும் நல்லா கிளறி விடணும். ஒவ்வொரு சமயம் 3 நாளைக்கு ஒரு தடவை பாருங்கள். நான் அதை நல்லா கலெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 ml இதில் இது பண்ணி நம்ம இலையில ஸ்ப்ரே பண்ணால் நல்லா வளரும். செடியும் நல்லா வளரும். இது வந்து என்னோடய தேர்ட் பின். இப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை சேர்கிற கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இதில் நான் போட்டு நல்லா கிளறி விடுவேன். கீழேருந்து குச்சியில், அதாவது அப்படியே கீழேருந்து நல்லா கிளறி விடும். கீழே இதான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுடணும். நல்லா கீழேருந்து நல்லா குத்தி விட்டு நல்லா கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வரணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த வேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டணும். இது வந்து நான் தேர்டாக போட்டது. இப்போ என்னென்ன சேருதோ அதெல்லாமே போட்டு கிச்சன் வேஸ்ட்டில் எல்லாமே போட்டு நான் இது பண்ணுறது. தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்ந்ததுன்னா நீங்கள் இந்த தேங்காய் நாரும் இது ஏதாவது காஞ்ச இலை அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கிறது. ஏன்னா இதில் வந்து ஓவர் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஈரப்பதம் இருக்கணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய தண்ணின்னா அந்த தேங்காய் நார்லாம் போட்டிங்கன்னா நல்லா உறிஞ்சிடும். அதை போட்டும் நல்லா கிளறி விடணும். 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த இதை ஃபில் பண்ணும்போது அந்த பின்னில் இருக்கிறது அந்த 2வது போட்ட பின்லேயும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் இது நான் செகண்ட் போட்டது. போட்டதில் நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இதுலேயும் நான் நல்லா தேங்காய் நார் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். நல்லா கீழே இருந்து நல்லா மேலே எல்லாமே வர்ற மாதிரி நல்லா கிளறி விடணும். தண்ணி ஓவராக தேங்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். நல்லா கீழே இருந்து குத்தி அந்த இது பண்ணி மேலே நல்லா எடுத்து விடணும். 3 நாளைக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடணும். இது நான் 2வது வச்சது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சது 90 நாள் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் பொலன்னு இருக்குது. பாருங்கள் நல்லா இதாக இருக்குது. நல்லா மண் வாசனை வரும். நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். மண் வாசனை வரும். இதான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பொலன்னு இந்த வெள்ளையார்களெல்லாம் முட்டை ஓடு தான். வேறு முட்டை ஓடு வந்து ரொம்ப பவுடர் பண்ணி போடணும். கையிலே நொறுக்கி போட்டோன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த தேங்காய் நாரும் கொஞ்சம் அப்படி அது இருக்கும். இப்போ இதை நல்லா சல்லடையை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த சல்லடை நான் வீட்டிலே தான் செஞ்சது. குச்சி இருந்த அந்த மரக்கட்டை இருந்துச்சு. இது மட்டும் சல்லடை மட்டும் கடையில் வாங்கி நானே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சல்லடிச்ச அப்புறம் நல்லா ஒரு இதாக இருக்குது. நல்லா இப்போ நம்ம கம்போஸ்ட் ரெடி ஆஃப்டர் 90 days, அதாவது 90 நாளைக்கு அப்புறம் நல்லா கம்போஸ்ட் இதுவும் நம்ம செடிக்கு நல்லா உரமாக யூஸ் பண்ணலாம்.
வெளியே இருந்து வாங்கணுன்ட்டு அவசியமும் இல்லை. நம்ம ஃபார்ம்ஸுக்கு எல்லாமே நம்ம ஒருத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நம்ம வெளியே வாங்கணுன்னா எப்படியும் 100-200 வரைக்கும் ஆகும். நம்ம வீட்டில் கிடைக்கிற வேஸ்ட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த மீந்து போன அந்த தேங்காய் நார் அதெல்லாம் இருந்து இதுலேயே இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பின்லேயே கூட போட்டு அதை இன்னும் மக்க விடலாம். பாருங்கள், நல்லா பேக் பண்ணியாச்சு. இதான் நம்ம வேலவர் ஃபார்ம்ஸோட பிளாக் கோல்டுங்கிற கம்போஸ்ட்.